ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு கோவலன் கண்ணகி நாடகத்தை நாடகமாக நடிக்க வந்துள்ளனர். முன்கதை சுருக்கம். பொருளீட்டுவதற்காக மதுரை நகரிற்கு கண்ணியுடன் வருகிறான் கோவலன். அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசின் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வனல்ல என்பதை உணர்த்துகிறாள். கண்ணகிக்கும் பாண்டி மன்னருக்கும் நடக்கும் உரையாடலை நாங்கள் நாடகமாக நடிக்க வந்துள்ளோம். நான் கண்ணகியாக நடிக்க வந்துள்ளேன். இவர்கள் இருவரும் காவலர்களாக நடிக்க வந்துள்ளனர். இவர் அரசியாக நடிக்க வந்துள்ளார். இவர் அரசராக நடிக்க வந்துள்ளனர். அரசே நம்ம அரண்மனை தலைநெறி கோலத்தோடு பெண் வந்து நிற்கிறார். அப்படி அந்த பெண்ணிற்கு என்ன தெரியல கேட்டாயா? கேட்டேன் மன்னன். அதை பற்றி உங்களை நான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவர் உங்களிடம் நீதி கேட்டு வந்து அது தெரியாது. சரி, அந்த பெண்ணை உள்ள அனுப்புக. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயமாய் மன்னர் வீட்டிற்கு அரசிக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணை நீ யார்? அழுத கண்களோட என்னை காண வந்த காரணம் என்ன? ஆரையாவது நீதி வழங்கிய மன்னனை என்னைய ஏழைன்னு கேட்கிற சொல்கிறேன். உலகம் வேக்கும் மன்னன் ஒரு பிறவைக்காக தன் உடலே தன் சிபி மன்னனை பற்றி அறிவாயா? பதுவின் கஞ்சத்தை காலிட்டு கொன்ற தன் மகனை மதத்தை காலிட்டு கொன்றானை மருந்து நீதி சொல் அவனை பற்றி அறிவாயா? பெண்ணை நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் பதில் கூறவே இல்லை. அதை விட்டு வேறு என்ன பேசிக்கொண்டிருக்கிறாயே? இழப்பின் அருமை தெரியாத மன்னனை தவறு இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த பூகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லாத சிறப்பினை உடைய பெருமை மிக்க மாசாத்துவான் என்பவனின் மகனாகிய கோவலனின் மனைவி நான். என் பெயர் கண்ணகி. ஓ, இப்பொழுது புரியுது. கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வின் பயனால் உனது ஊருக்கு வந்து என் காட்சியம் எதிர்க்க வந்த என் கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாய். நீ செய்தது தகுமா? என்னை நிறுத்து. உன் கல்வன் கொள்வதை கொடுக்கலன்றா அது ஏற்புடையது அறிநெறியாகும். இது அனைவரும் அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனை தவறிருப்பவர்கள் தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசிக்குரிய சிலமன்ற அச்சிலம் என்னுடைய அதன் நினைச்சிலம் இதோ என்னிடம் இருக்கிறது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று அரசிக்குரிய சிலம்பு அதில் பல முத்துக்களால் ஆனது. ஆண்டோரின் அவையில் எல்லோரும் உண்மை உணர்த்துகிறார்கள். யார் அங்கே கோவலனிடம் என்று கைப்பற்றிய சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலுமை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணை இதன் கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அரணருக்கு இழுக்காத என்று மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி சிலம்பை தலையில் போட்டு உடைக்கிறார். இந்த மாணிக்க கல் ஒன்று அரசின் ஊதியப்பட்டு தெரித்து விழுகிறது. தவறிழந்து விட்டேன். பிறச்ச கேட்டு பெருமிதம் செய்தனை யானோ அரசன் யானோ இதுவரை என் குலத்தில் எவன் செய்யாத பழிச்சொலுக்கு ஆராய்விட்டேன். இனிமேல் நான் உயிரோடு இருந்தால் தகுமா? எனக்கு எதற்கு வெண்கொன்ற குடம், எதற்கு செங்கோலம், எனக்கு எற்றோடு என் வாழ் நான் எற்றோடு முடிகின்றது. பாடிமன்னர் தாம் வழங்கிய தவறான தீர்ப்பால் உண்டான ஒரு பழிச்சொலுக்கு 5 அரியணையில் இருந்து தடுமீது விழுந்து இறந்து படிக்கிறார்.